சீனா வந்து 4000 சதுர கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சிட்டாங்க. அந்த நிலத்தை திரும்ப வாங்கணும். இது தொடர்பா பிரதமரும் குடியரசுத் தலைவரும் கடிதம் எழுதியிருக்காங்களாம் சைனா அரசுக்கு. இது வந்து எங்களால எப்படி எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, இது யாரும் நம்ம அரசாங்கத்துல இருந்து யாரும் சொல்லல. சைனீஸ் அம்பாசிடர் சொல்லிதான் நமக்கு இந்த விஷயமே தெரிய வருது. அப்போ ஒரு கடிதம் எழுதுனதே நீங்க மறைக்கிறீங்களாங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு. அப்புறம் இங்க வந்து எல்லையில சீனாவோட சண்டை போட்டு நம்ம வீரர்கள்லாம் உயிர் தியாகம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அங்க போய் சீன அம்பாசிடர்களோட கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதை குறிக்குது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. அப்புறம் அமெரிக்காவோட அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ஸ்ல என்ன நீங்க வந்து அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சுங்கிறதையும் கேள்வி எழுப்பியிருந்தாரு. இடையில நேத்துன்னு கூட சொல்ல முடியாது, இன்னைக்கு மிட் நைட் 2 மணிக்கு வந்து மணிப்பூர்ல அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தினாங்க. அதுக்கான தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காங்க நாடாளுமன்றத்தில். வெறும் 45 நிமிஷம் மட்டும் தான் விவாதம் வந்து நடைபெற்று இருக்கு. வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை பத்தி தான் எல்லாரும் பேச போறாங்க நினைச்சுக்கிட்டு இருக்க வேலையில அதை முடிச்ச உடனேயே அவசரமா அதை வந்து கொண்டு வந்து அதுவும் 2 மணிக்கு மேல 45 நிமிஷம் மட்டும் விவாதம் நடைபெற்று கொண்டு வராங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னும் மக்கள்கிட்ட இன்னும் கொண்டு போய் இந்த செய்தி சேர்ந்துடக்கூடாது, அவங்களோட லட்சணம் என்னங்கிறது வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மிட் நைட்டு யாராவது அர்த்தராத்திரியில யார் வருவா, நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம், அர்த்தராத்திரியில யார் வருவான்னு நம்ம சொல்லுவோம். அர்த்தராத்திரியில ஒரு மசோதா கொண்டு வராங்கன்னா 8 லட்சம் எல்லாருக்கும் தெரியுது இல்ல. ஆமா, அமித்ஷா வந்து 2 மணிக்கு கொண்டு வராரு. 2 மணிக்கு மேல எம்பிக்கள், எதிர்கட்சி எம்பிக்களை அதை வந்து பேசலாம், விவாதிக்கலாம் சொல்றாங்க. அந்த விவாதத்துல கனிமொழி வந்து பேசியிருந்தாங்க, நீங்க நைட்டு 2 மணிக்கு கொண்டு வர போதே தெரியுது நீங்க எந்த அளவுக்கு மணிப்பூர் மேல அக்கறை வச்சிருக்கீங்கிறது. இப்படிதான் நீங்க ஹேண்டில் பண்றீங்க மணிப்பூரை, ரொம்ப மோசமான அணுகுமுறை இது அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருந்தாங்க. நாளைக்கு இதை பத்தி பேசலாமேன்னு அவங்க கேட்டாங்க. பட் அதுக்கெல்லாம் இது இல்லாம 45 நிமிஷத்துல அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. எல்லாம் தூங்க போயிருப்பாங்க.